Welcome to SK Hindi Vidyalaya. வெல்கம் டு எஸ்கே ஹிந்தி வித்யாலயா. இன்னைக்கு நாம் ராஷ்டிர பாஷாவில் ஃபஸ்ட் பேப்பர் பஹலா பத்ரன் அதில் போயமில் செகண்ட் போயமாக இருக்க சாகோட எஸ்ஏயோட டீட்டெயில்ஸை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இது எக்ஸாமுக்கு எதிர்பார்க்கப்படக்கூடிய ஒன்று, அதனால தான் நான் இதை உங்களுக்கு போடுறேன். பேஜ் நம்பர் 11 இருக்கும். சாகு கவிதாக்கா ஷாராம்ஸ் லிக்கியே. இதில் என்னென்னா போயம்லேருந்து உங்களுக்கு 3 போயம் கொடுத்து 3 போயம் எஸ்ஏ கொடுத்து அவங்களுக்கு 4 போயம் எஸ்ஏ கொடுத்து 1 எழுத சொல்லுவாங்க. நாம் அதில் இன்னைக்கு பார்க்க போகிறது சாக். கவி பரீட்சை. இஸ் கவிதாக்கே ரச்சியதா மாக்கன்லால் சதுர்வேதி. இதை எழுதினவர் மாக்கன்லால் சதுர்வேதி. आपका उपनामना पुनै पेयर एक भारतीय आत्मा. आपका जन्म सन 1888 में मध्य प्रदेश के गानवा में हुआ. இவர் 1888 மத்திய பிரதேஷ்ல கான்வா என்ற இடத்துல பிறந்தார். आप राष्ट्रीय आंदोलन में शामिल होकर अनेक बार जेल में गए. அது நாட்டு விடுதலை போராட்டத்துல கலந்து கொண்டு நிறைய தடவை மெனி டைம்ஸ் ஜெயிலுக்கு போயிருக்கார். இம் தரங்கினி இம் கிருட்டினி மாதா ஆதி இன்கி பிரமுக் ரச்சனாயே. இம் தரங்கினி இம் கிருட்டினி மாதா இதெல்லாம் இவர் எழுதிய முக்கியமான நூல்கள். கவி ஏக் புஷ்பக்கே மாத்தியம் சே ஒரு பூவின் மூலமாக தேஷ் பக்தி பாவனாக்கோ பிரகட் கர்த்தே நாட்டு பற்றை வெளிப்படுத்துகிறார். ஆஃப் 1968 மே ஸ்வர்க சித்தாரே. 1968 இவர் இறந்துட்டார். இப்போ ஷாராம்ஸ் இது வரைக்கும் கொடுத்தது கவி பரீட்சை, அதாவது ஆத்தரோட இன்ட்ரடக்ஷன். ஷாராம்ஸ் இப்போ போயமோட தொகுப்பை பார்க்க போகிறோம். பிரஸ்துத் கவிதாமே கொடுக்கப்பட்டுள்ள இந்த கவிதையில் தேஷ் பக்தி பாவனாசே பர்பூர் ஏக் புஷ்ப கக்தா ஐக்கே ஒரு நாட்டு பற்றுடைய பூ சொல்லுது. उसे सुरबाला के गगनों में गूंदे जाने की चाह लगी. அதாவது சுர்பாலா அப்படின்னா அப்சரஸ் தேவ கன்னிகைகள், இவங்க தலையில இல்லை இவங்க நகைகள், ககனோனா ஜுவல்ஸ், அந்த ஜுவல்ஸ்ல நான் ஒரு பூவாக இருக்க விரும்பல. அதுல கோர்க்கப்படக்கூடிய கிசி प्रेमी की माला में रखकर उसकी प्यारी को आकर्षित करने की इच्छा नहीं. பிரேமி அதாவது ஒரு விருப்பமுடைய அன்புடைய ஒருவர் ஒருத்தருக்கு கொடுக்கக்கூடிய அந்த மலராக அவங்கள அட்ராக்ட் பண்ணக்கூடிய மலராக இருக்க நான் விருப்பப்படவில்லை. ஒருவர் மேல அன்பு வைக்கிறப்போ பூவை கொடுத்து தன்னோட அன்பை வெளிப்படுத்துவாங்க. அது மாதிரி இருக்கிற அதை நான் விரும்பல அப்படின்னு அந்த பூ சொல்லுது. சாம்ராட்டோக்கே ஷவோம்பர் அதாவது பெரிய சக்கரவர்த்திகள் அவங்களோட ஊர்வலத்தில் இறுதி ஊர்வலத்தில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்துவாங்க. அதுவாக இருக்கவும் நான் விரும்பல. இந்த ஷவோம்பர் சடாயும் ஜானேக்கி சாக்னகி. தேவோங்கி சிற்பர். தேவ் அப்படின்னா காட், அதாவது இறைவனோட தலையிலையும் நான் இருக்கிறதுக்கு அதை நினைச்சு பெருமைப்படல. தேவோங்கி சிற்பர் சட்கர் अपने भाग्य पर गर्व करने के चाक भी उनके मन में नहीं. அதாவது இறைவனோட தலையில நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி பெருமைப்பட்டு கர்வப்படக்கூடிய விருப்பமும் எனக்கு இல்லை. மக் ராஷ்டிர பிரேமி புஷ்ப நாட்டுப்பற்றுடைய அந்த பூ வன்மாலி சே கக்தே என்ன சொல்லுது, தோட்டக்காரன்ட்ட சொல்லுது. தூ முஜே தோட்கர் என்னை பறிச்சு உஸ் ராஸ்தே பர் பேங்குத்தே நீ வழியில ராஸ்தே விசிறி அடிச்சிட்ட. ஜிஸ் ராஸ்தே சே அந்த வழியில போகின்ற ஓக்கர் தேஷ்கி ரக்ஷா கேலே நாட்டை காப்பாற்றக்கூடிய அப்பனே பிராணோங்கி பலி சடானே தன்னோட உயிரை தரக்கூடிய நிறைய வீரர்கள் போற வழியில போய் நான் விழறப்போ மை உன்கே பயிரோங்கே அவங்களோட காலடியை சேஜ் பண்ணாக்கன்னா அலங்கரிக்கிறேன். அந்த பாக்கியத்தை அந்த அதிர்ஷ்டத்தை அதை நினைச்சுதான் பாக்கிய பர் கர்வ கர்ணா சாக்தே அதை நினைச்சுதான் நான் பெருமைப்படுறேன் அப்படின்னு சொல்லி அந்த பூ சொல்லுது. அதாவது தேவ கன்னிகைகளோட நகையில இருக்க விரும்பல,
அதாவது ஒரு அன்பானவன் தன்னுடைய பிரியமானவளுக்கு கொடுக்கக்கூடிய மலர்ல இருக்கட்டுக்கும் நான் விரும்பலை. அதே மாதிரி அரசர்களோட சவாத்தில் வைக்கக்கூடிய மலர் வளையமாகவோ ஊர்வலத்தில் வீசக்கூடிய பூவாகவும் இருக்க விரும்பலை. இறைவனோட தலையில் இருக்கிறன்ற கர்வப்படக்கூடிய பூவும் அந்த ஆசையும் என் மனசில் இல்லை. ஆனால் தோட்டக்காரன் சொல்றது, என்னை பறித்து நீ வீசி எறிகிறப்போ அந்த வழியிலே செல்கின்ற நாட்டுக்காக தன் உயிரையே அர்ப்பணிக்கின்ற அந்த வீரர்களோட காலில் போய் விழுறது தான் என்னுடைய பாக்கியமாக கர்வமாக நான் நினைக்கிறேன், விரும்புகிறேன் அப்படின்னு தன்னோட விருப்பத்தை ஒரு பூ மூலமாக நாட்டுப்பற்ற மக்களிடையே அவர் மறைமுகமாக இந்த கவிதையில் சொல்கிறார். சாகுனா டிசையர், விருப்பம். இதை நல்லா படிச்சுக்கோங்க. இது உங்களுக்கு எக்ஸாமுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். தன்யவாத். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.